படித்ததில் பிடித்தது செபி. செபிக்க இஷ்டம் இல்லாவிட்டாலும் செபி. செபிக்க கஷ்டமாயிருந்தாலும் செபி. உற்சாகம் இல்லாமல் இருந்தாலும் செபி. ஊக்கமில்லாவிட்டாலும் செபி. பதில் வந்தாலும் செபி, பதில் வராவிட்டாலும் செபி. நல்லா இருந்தாலும் செபி, நல்லா இல்லாவிட்டாலும் செபி. குறிப்பிட்ட நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்கி செபித்து கொண்டே இரு. ஏனென்றால் ஜெபம்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் உன்னத வழி. ஜெபம்தான் தேவனோடு பேச ஒரே வழி. செபிக்க பழகாதவரை நீ ஒரு சாதாரண கிறிஸ்தவன். செபிக்க பழகிவிட்டால் நீ ஒரு சாதனை கிறிஸ்தவன். ஆமாங்க, ஜெபம்ன்றது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயன்றதை நம்ம உணராமலே இருக்கோம். அதனால தான் நம்ம ஜெபிக்க உட்காரணும், ப்ரேயர் பண்ண உட்காரணும், பைபிள் வாசிக்க உட்காரணுன்னாலே சாத்தான் ஏதாவது ஒரு தடையை உண்டு பண்ணிகிட்டே இருக்கான். ஐயோ, இவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுருவாங்களே, அப்போ நம்ம எப்படி இவங்களை பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுன்றனால தான் நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தாலே அதுக்கு தடையை உண்டு பண்ணுறான். அதனால் எந்த ஒரு தடையாக இருந்தாலும், என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் ஜெபிங்க. ஜெபத்தினால எல்லாமே மாறும். ஏசப்பா எடுத்த டெசிஷன்ஸ் கூட உங்களோட ஜெபத்தை, உருக்கமான ஜெபத்தை பார்த்து மாற்றுவார். அதனால் என்ன நடந்தாலும், நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் ஏசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. உங்களோட லைஃப்பில் உள்ள எல்லா ப்ராப்ளம்க்கான மெயின் சொல்யூஷனும் அதான். ஜெபிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.